இன்னைக்கு நாம ரிவ்யூ பை ஃபேமிலியில் பார்க்க போகிற படம் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் விவேக் ஆத்ரேயா டைரக்ஷனில் நானி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் நடிப்பில் சூர்யா சாட்டர்டே. பக்கா மாஸ் கமர்ஷியல் மூவி. இது தெலுங்கு படம் தான், ஆனால் ரொம்ப மெனக்கிட்ட தமிழ் டப்பிங் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் மூவினாலே 5 ஃபைட்டு, குத்துப்பாட்டு, சென்டிமெண்ட் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை விட்டுட்டு நல்ல ரைட்டிங், என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே வச்சு இந்த வீக் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு விஸ்வல் ட்ரீட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மட்டும் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் படம் ரொம்ப ரேசியாக இருந்துச்சு. நானி அவ்வளோ நேச்சுரலான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காரு. படம் ஃபுல்லாக எல்லா சீன்ஸ்லேயுமே ஆடியன்ஸை கட்டி போட்டுடுறாரு. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் ஐயோ என்னடா என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையே, என்ன மாதிரி படத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடுறாங்க. ஆனால் எஸ்ஜே சூர்யாவோட என்ட்ரி அப்பா பயங்கரமான மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. மனுஷன் என்னமா நடிச்சிருக்காரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் 6 அடிக்கிறாருங்க எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, படத்தோட முக்காவாசி பலமே எஸ்ஜே சூர்யா மட்டும்தான். அவ்வளோ பர்ஃபெக்டான கேரக்டர் ரோல் எடுத்திருக்காரு. அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் ஆடியன்ஸை லைவ்லேயே வச்சுருக்காருங்க. பெருசாக நானிக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் கனெக்டிவிட்டி சீன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் வரவே இல்லை, ஒரே ஒரு சீன் தவிர. பட் செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு லாங் சீன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இருந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கரமான ஒரு ரேசி ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. அதில் எஸ்ஜே சூர்யா தனி மனுஷனாக அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த சீன்ஸ் எல்லாம் காப்பாற்றிருக்கு. பிரியங்கா மோகன் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசாக இமோட் பண்ணுறதுக்கோ இல்லை பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. பட் அவங்க கொடுத்த கேரக்டரை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சில சீன்ஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக எழுதியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். மற்ற கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யாவோட அண்ணனாக வர கேரக்டரும், அதே மாதிரி நானியோட அக்கா வர கேரக்டர், அம்மா கேரக்டர் எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. அது மெயினாக எஸ்ஜே சூர்யாவுக்கும் எஸ்ஜே சூர்யாவோட அண்ணனுக்கும் வர சீன்ஸ்லாம் ரொம்ப தேட்டர் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கலகலப்பாக இருந்தது. அதே மாதிரி அபிராமி பண்ணின அம்மா ரோலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் தான். கொஞ்சம் நேரமே வந்தாலுமே படம் ஃபுல்லாக அவங்களோட இன்டென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்துக்கு இன்னொரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது ஜாக்ஸ் பிஜேயோட மியூசிக். பிஜிஎம்லேயும் சாங்ஸ்லேயும் மனுஷன் பக்காவாக போட்டிருக்காரு. மெயினாக பிஜிஎம் ஒவ்வொரு சீன்லேயுமே பிஜிஎம்மை போட்டு தட்டி தூக்கியிருக்காரு. சின்ன சீன்ஸுமே இந்த படத்தில் ரொம்ப அழகான ரைட்டிங்ஸ் இருந்தது. 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைக்கிற அந்த கேரக்டருக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. மொத்தத்தில் இந்த சூர்யா சாட்டர்டே படம் எப்படி இருக்குது அப்படின்னா, வாரம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு விஸ்வல் ட்ரீட் தான் இது. நீங்கள் பக்கா என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி வித் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படம் ஒர்த்து த டிக்கெட் ப்ரைஸ். இந்த மாஸ் கமர்ஷியல் மூவிக்கு ரிவ்யூ பை ஃபேமிலியோட ரேட்டிங் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூ இல்லை வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.